சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன 3 பேரும் மிலிட்டரியில இருக்கிற மாதிரி அட்டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கீங்க? யார் முகத்திலயும் சிரிப்பே காணோம். உங்களதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி உம்மன் இருந்தா எப்படி? ஏதாவது சொன்னாதானே தெரியும். நான் உன் மேல கோவமா இருக்கேம்மா. உன் கூட பேச மாட்டேன் போ. கோவமா இருக்கியா? எதுக்கு? அம்மா மேல என்ன கோவம்? மது, நீயும் கோவத்துல இருக்கியா? ஆமா, நான் கோவத்துல தான் இருக்கேன். நானும் பேச மாட்டேன் போ. நானும் தான் கோவமா இருக்கேன். என்னாச்சு 3 பேருக்கும்? அப்போ அம்மா தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்க. என்ன மது, சொன்னா தானே புரியும். நிஜமாவே எனக்கு புரியல. எதுக்கு கோவமா இருக்கீங்க? நீ பாட்டுக்கு டக்குன்னு தம்பி பாப்பாவை தூக்கி கொடுக்கறன்னு சொல்லிட்டு இருக்க. யார கேட்டு கொடுக்கறன்னு சொன்ன? ஆமாம்மா, அன்னைக்கு நாங்களாம் கேட்டப்போ தம்பி பாப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டோம், அவன் உங்களுக்கு தான் அப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்ணீங்களே. ஏம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பின்னு அன்னைக்கே சொன்னேன்ல. அப்படி இருந்தும் நீங்க பாட்டுக்கு இன்னைக்கு டக்குன்னு ரகு சித்தப்பா கிட்ட தம்பியை கொடுக்கறேன்னு சொல்றீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? அப்ப எங்களுக்கு கோவம் வருமா வராதா? நாங்க கோவமா இருக்கோம். நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம், போங்க. அப்போ ஒன்னு சொல்றீங்க, இப்போ ஒன்னு சொல்றீங்க. நாங்க எப்படி உங்களை நம்புறது? இல்லடா கண்ணா, எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் அம்மா பண்ணிருக்கேன். போமா, ரீசனும் வேணாம், ஒன்னும் வேண்டாம். எங்ககிட்ட எதுவும் சொல்லல. நீ பாட்டுக்கு தம்பியை தூக்கி கொடுத்துட்ட. பாவம்ல தம்பி, என்ன பண்ணுவான்? செல்லக்குட்டிங்களா, இப்ப நம்ம தமிழ ரகு சித்தப்பாக்கு கொடுத்தா தம்பி எங்க போக போறான்? பக்கத்து ரூமுக்கு தானே போக போறான். நான் என்ன இவனை வேற ஊருக்கு கொடுக்க போறேன்? அதோ அந்த ரூம்ல போய் படுத்துக்க போறான். இங்க தொட்டிலுக்கு பதிலா அங்க தொட்டில் கட்டுவாங்க. அவன் அங்க ஜாலியா இருப்பான். நீங்க தம்பிய பார்க்க போறீங்கன்னா உங்களை யார் தடுப்பாங்க? மாட்டாங்க தானே. நீங்க எப்பவும் போல தம்பி கூட தான் விளையாட போறீங்க. இவன் உங்க கூட தான் வளருவான், உங்க கூட தான் ஸ்கூலுக்கு போவான். ஆனாலும் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கல்ல. அப்படி இல்ல மது. இப்போ நம்ம எல்லாரும் நம்மள பத்தி தான் யோசிக்கிறோம். தம்பி நம்ம கூட இருந்தா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அப்படி இருந்தா மட்டும் போதுமா? ரகு சித்தப்பாவும் பூர்ணி சித்தியும் பாவம் தானே. குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல. அவங்களுக்கும் குழந்தை இருந்தா அவங்க குழந்தைய குளிப்பாட்டுவாங்க. அவங்க குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. எங்க குழந்தைன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி அவங்க சந்தோஷத்துக்காக நாம சிலதெல்லாம் விட்டு கொடுக்கணும். அப்படிலாம் விட்டு தர முடியாதுமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது மது. இங்க பாருங்க, நம்மளுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை விட்டு தரணும். இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதல்ல. ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்கறாங்கல்ல, கொடியும் கொடுக்கறாங்கல்ல. இன்னைக்கு ஸ்வீட் வாங்கி சாப்பிடுறோம், கொடிய குத்திக்கிறோம், ஜாலியா சுத்துறோம், லீவ் எல்லாம் விடுறாங்க. ஆனா வெள்ளைக்காரன் கூட எத்தனை பேரு சண்டை போட்டிருக்காங்க, எத்தனை பேரை வெள்ளைக்காரங்க சுட்டு கொண்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனையோ பேரு அடி வாங்கியிருக்காங்க, ஜெயில கொண்டு போய் போட்டிருக்காங்க. நிறைய பேரு எங்க போனாங்கன்னே தெரியாமலே போயிடுச்சு. அவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டதுனாலதான் நமக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் சண்டை போட்டதுனாலதான் நாம இன்னைக்கு ஜாலியா ஊரை சுத்துறோம், போறோம், வரோம். இன்னைக்கு இது ஒரு சுதந்திரமான நாடா இருக்குன்னா அன்னைக்கு அவங்கெல்லாம் நமக்காக அவ்வளோ சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்து சண்டை போட்டதுனால தானே கிடைச்சது. அதே மாதிரிதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்தாங்கல்ல,
அப்ப நாமளும் நம்மளுடைய குட்டி குட்டி சந்தோஷத்தை விட்டு கொடுத்தோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அவ்வளவுதான். இது பாருங்க, தம்பி நம்ம கூட தூங்கும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல தூங்குறான்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம பகலெல்லாம் தம்பி கூட விளையாடிக்கலாம். ஸ்கூல்ல இருந்து நீங்க திரும்பி வந்த உடனே தம்பி கூட நல்லா விளையாடலாம். என்ன ராத்திரி மட்டும் அங்க தூங்குவான், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? இவன் எப்பவுமே உங்க தம்பி தான், புரியுதா? இவன் எப்பவுமே உங்க 3 பேருக்கும் தம்பி தான். அதை யாரு மாத்த போறாங்க? நீங்க இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஏன்னா இவன் உங்க தம்பி. நான் தான் அம்மாங்கறத விட்டு கொடுக்கறேனே தவிர உங்க யாரையுமே அக்கா அண்ணாங்கறத விட்டு கொடுக்க சொல்லலையே. நீங்க தான் எப்பவுமே இவனுக்கு அக்கா அண்ணா எல்லாமே, சரியா? யார் மேலயும் கோவப்படக்கூடாது. நம்ம வீடு, நம்ம சித்தப்பா, நம்ம சித்தி, சரியா? சரிம்மா. தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். என்ன திடீர்னு தேங்க்ஸ்? எதுக்காக தேங்க்ஸ்? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அம்மா நைட்டே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நேத்து அதை கேட்டதுல இருந்து எப்படா உங்களை பாப்போன்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. என்ன ஐஷு, ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கு போல. எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம செவந்தி கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கா? நல்ல விஷயத்த நான் ஒண்ணும் பண்ணல, அண்ணி தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஐஷு ஏதாவது சொல்லுவா. என்ன நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, ஒண்ணும் இல்லங்கிறீங்க? அக்கா, ரகு அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு தெரியுமா? அவர் மனசு கொஞ்ச நாளாவே சந்தோஷமாவே இல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணி தான் அவரோட கவலையை தீர்த்து வச்சிட்டாங்க. என்னக்கா முழிக்கிறீங்க? அண்ணி குழந்தைய அண்ணனுக்கு தத்து கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஐஷு, இதுல என்ன இருக்கு? ரகு எவ்வளவு பாசமா பாத்து பாருன்னு நானே என் கண்ணார நிறைய தடவை பாத்திருக்கேன். ரகுக்கும் லைஃப்ல ஒரு பெரிய பெரிய கிரிப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல.